ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின்கரர் பாகம் 4 குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 118 ஆரம்பிக்கிறது. அத்தியாபகர் சொல்லிக் கொடுத்து திருத்துவது, அருள் சக்தியால் திருத்துவது, மந்திர சக்தியால் சிஷ்யனை வேத சம்ஸ்காரம் கொண்டு சுத்தி செய்து தத்வாரா அதன் வழியே திருத்துவது என்று 3 தினசு. அருள் சக்தியை சாஸ்திரத்துக்குள் கொண்டு வர முடியாததால் ஸ்மிருதிகளில் அதை பற்றிய பிரஸ்தாபம் இல்லை. மற்ற 2 எடுத்துக்கொண்டால் மந்திரோபதேசத்தால் சம்ஸ்காரபூர்வமாக வேத சடங்கினால் சிஷ்யனை பரிசித்தி பண்ணி அப்புறம் பரிபூர்ணமாக வித்தியையும் போதிக்கிறவரே குரு. சம்ஸ்கார கிரியை இல்லாமல் முழுக்கவோ ஒரு பகுதியோ வித்தியை மாத்திரம் போதிப்பவர் ஆச்சாரியர் என்பது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு அபிப்பிராயம், ஆச்சாரியரே மந்திரபூர்வ சம்ஸ்காரத்திலிருந்து வேதாந்த போதனை முடிய எல்லாம் செய்பவர் என்பது. இந்த 2 வித ஆச்சாரியனுக்கும் அத்தியாபகர் என்று பெயர் உண்டு. இவரில் கீழ்ப்பட்டவரே சம்பளத்துக்கு போதிக்கும் உபாத்தியாயர். உபாத்தியாயர் பெற்ற உயர்வு ரொம்பவும் பொருத்தமாக வேத சம்பந்தத்தில் உண்டான உபாத்தியாயர் வாத்தியார் என்ற பெயரை பிற்கால டீச்சர்களுக்கு வைத்து விட்டார்கள். இந்த டீச்சர்கள் சம்பளத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தானே. ஜீவனோபாயத்துக்காக போதிக்காமல் போதிப்பதுதான் நம் ஜீவ தர்மம் என்று இருந்த நிஜமான ஆச்சாரியர்கள் குறைந்து உபாத்தியாயர்கள் வளர வளர உபாத்தியாயர் வாத்தியார் என்ற பெயர் இன்ஃபீரியாரிட்டி குறிப்பதாக இல்லாமல் மதிப்புள்ளதாகவே ஆகிவிட்டது. ஒரிஜினல் மீனிங் போய் வித்தியை போதிக்கும் எவரும் உபாத்தியாயர் என்றாகிவிட்டது. ஆச்சாரியராக இருப்பவரை கூட உபாத்தியாயர் என்று குறிப்பிடுவதாக ஆகிவிட்டது. இதனால்தான் வேத போதனையே பரம்பரையாக செய்து வந்த பல வடக்கத்திக்காரர்கள் இன்ஃபீரியாரிட்டி எதுவும் இல்லாமல் தங்கள் பேரோடையே உபாத்தியாயா என்று சேர்த்து போட்டுக்கொள்கிறார்கள். வங்காளத்தில் முகர்ஜி, சாட்டர்ஜி, பானர்ஜி என்று பலர் இருக்கிறார்கள் அல்லவா? இதே இன்னும் விரித்து சுத்தமாக முகோபாத்தியாயா, சதுரோபாத்தியாயா, வந்தியோபாத்தியாயா என்று போட்டுக்கொள்வர்களும் இருக்கிறார்கள். முக உபாத்தியாயா என்பதில் முகம் என்றாலே வேதம். முகம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் வாயை குறிக்கும் என்று தெரிந்திருக்கலாம். வாய் என்பது வார்த்தையை குறிப்பது. வார்த்தை என்றாலே வேத வாக்குதான் என்று ஸ்ருதி வேதத்துக்கும் முகம் என்று பெயர் வைத்திருக்கிறது. வேதத்தை கற்பிக்கும் உபாத்தியாயரே முக உபாத்தியாயவான முகர்ஜி. சதுரோபாத்தியாயா என்பதில் வரும் சதுர் சட்டர்ஜியில் சட்டர் என்றாகி இருக்கும் சதுர்வேதங்களை குறிப்பதுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சா ஒரு சட்டோபாத்தியாயா குடும்பத்தில் பிறந்தவர்தான். அவருடைய பத்னி ஹோலி மதர் என்கிறார்களே, அந்த அம்மாளுடைய பிறந்தகத்தினர் முகோபாத்தியாயர்கள் தான். வந்திய உபாத்தியாயா என்றால் வணக்கத்துக்குரிய வாத்தியார் என்று அர்த்தம். வந்திய என்பது பந்திய என்று பெங்காலி வழக்கப்படி ஆகி அதுவுமே மாறி மாறி கடைசியில் ஜி போட்டுக்கொண்டு பானர்ஜி ஆகியிருக்கிறது. ஆக உபாத்தியாயர் என்பது ரெஸ்பெக்டபிள் மதிப்புக்குரிய வார்த்தையாகிவிட்டது. பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் கூட மகா பண்டிதர்களுக்கு மகோபாத்தியாயா என்ற பெயரில் கௌரவ பட்டம் கொடுத்தார்கள் அல்லவா? இந்த பட்டம் வாங்கினவர்களில் பல பேர் மிக உயர்ந்த ஆச்சாரிய லட்சணத்தோடு வருமானத்தை பற்றிய எண்ணமே இல்லாமல் தங்கள் கை காசையும் சொத்தையும் செலவழித்தும் கூட குருகுலம் நடத்தியவர்கள். ஈஸ்வர ஆராதனையாக எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன. ஜனங்கள் அவற்றில் எதையோ ஒன்றை மேற்கொண்டு ஊழியம் செய்வது ஊதியத்துக்காகத்தான். இதில் தப்பாகவோ கௌரவ குறைச்சலாகவோ எதுவும் இருப்பதாக யாரும் நினைக்கவில்லை. ஆனாலும் காசுக்காக ஈஸ்வர பூஜை பண்ணுவதையும் கல்வி போதிப்பதையும் மாத்திரம் பழைய காலத்தில் ரொம்பவும் நிகிருஷ்டமாக தாழ்வானதாக நினைத்திருக்கிறார்கள். ஆத்ம நிறைவே தரக்கூடியவற்றை கேவலம் வயிற்றை நிரப்பிக் கொள்வதோடு சம்பந்தப்படுத்துவது தகாது என்ற எண்ணமே காரணம். இதிலிருந்து வித்யோபாசனையை ஈஸ்வர ஆராதனைக்கு சமமாக நினைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவரவரும் தமது ஜாதிக்கான தொழிலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். பிராமணின் தொழில் என்ன என்றால் பழந்தமிழ் நூல்களை பார்த்துவிட்டால் தெரியும். அவர்களுக்கு அறுதொழிலோர் என்று பெயர். அந்தணர்கள் 6 தொழில்கள் செய்ய வேண்டும். அவர்களை ஷட்கர்ம நிரதர் என்பார்கள். என்னென்ன? 1 அத்தியனம், அவன் வேதங்களை கற்க வேண்டும். இதில் சம்பாதனத்துக்கு இடமில்லை. 2 அத்தியாபனம், பிறருக்கு இவன் கற்பிக்க வேண்டும். வேதங்களை மட்டுமில்ல எல்லா தொழில்களையும் இவன் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்பட்ட ஜாதியாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
இப்படி சொன்னதால் ஒவ்வொரு பிராமணனும் அத்தனை தொழிலையும் கற்றறிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அது சாத்தியமில்லை. இவனால் லோகக்ஷேமத்துக்காக நடக்க வேண்டிய வேத போதனைக்கும் கர்மானுஷ்டானத்துக்கும் குந்தக மன்னியில் அவை போக மிச்சமுள்ள நேரத்தில் இவன் வேறு ஒன்றிரண்டு தொழில்களை பற்றியும் அறிந்து கொண்டு அத்தொழில்களுக்குரியவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்றே அர்த்தம். இப்படித்தான் ஆயுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம், தனுர்வேதம் போன்றவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு சில பிராமணர்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அவற்றை உரிய உகுப்பாருக்கு போதித்ததாக புராண இதிகாசங்களில் இருந்து தெரிய வருகிறது. மற்ற வகுப்பினருக்கான தொழில்களை பிராமணன் அவர்களுக்கு போதிக்க மட்டும்தான் வேண்டும். அந்த தொழில் எத்தனை சம்பாத்தியத்தை தருவதாயிருந்தாலும் ஜீவனோபாயமாக தானே அதை செய்து தொழில் நடத்திவிடக்கூடாது. கற்றுக்கொள்பவர்கள் இஷ்டப்பட்டு தரும் தட்சிணையிலே இவன் திருப்தனாய் இருக்க வேண்டும். அதாவது மற்ற தொழிலாளர்கள் தத்தம் தொழிலை செய்து நன்றாய் சம்பாதித்து உதவுவனாக மட்டும் இருந்து கொண்டு அந்த தொழிலை தான் மூட்டை கட்ட பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். இது மாத்திரமில்லை, இவனுக்கே குலத்தொழிலாக உள்ள இந்த டீச்சிங்கையும் கூட இவன் சம்பாத்திய நோக்கமில்லாமல் வித்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதே நோக்கமாக கொண்டு ஈஸ்வர பிரீதியாக செய்ய வேண்டும் என்று விதித்திருக்கிறது. இதையெல்லாம் கவனிக்காத குறைதான் பிராமணன் தன்னலமாக சாஸ்திரங்களை எழுதி வைத்துக் கொண்டிருப்பதாக குறை சொல்வது. திறந்த மனசோடு பார்த்தால் பிராமணன் சொந்த நலனுக்காக தனக்கு பிரிவிலேஜ் சலுகை எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை. அது மட்டுமில்லாமல் தனக்கே அநேக டிஸ்அட்வான்டேஜ்களையும் பிரதிகூலங்களையும் வைத்துக்கொண்டு ஆத்மாபிருத்திக்காகவும் லோகக்ஷேமார்த்தத்துக்காகவும் தன்னை உலக வாழ்வில் ரொம்பவும் வாழப்போட்டு வருத்தி கொண்டான் என்று தெரியும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜரணம்.